100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள், அதாவது 16/7/2024 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கப் போகின்றதா, மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கப் போகின்றதா, நீங்கள் தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, பணவரவு சிறப்பாக இருக்குமா, கடன் பிரச்சனைகளெல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி என்னதான் நடக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, கிரக நிலைகள் எப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றார். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 12ஆம் தேதி 26/6/2024 புதன்கிழமை அன்று சப்தம ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறியிருப்பார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத யோகங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சென்று இருக்கும். கையில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2024 புதன்கிழமை அன்று சப்தம ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/7/2024 வியாழக்கிழமை அன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 32ஆம் தேதி, அதாவது 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று சப்தமஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகப் போகின்றது. எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கப் போகின்றது. எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிச்சிடும். பணம் வருவது அதிகரித்து கொண்டே இருக்கும். எதிர்ப்புகளெல்லாம் அகன்றுவிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க. மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்க நிலை மாறிடும். காரியங்களை துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகளெல்லாம் விலகிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நடந்து முடியும். உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரித்து சிறப்பாக பணிபுரிந்து அனைத்து விஷயத்திலையும் பாராட்ட பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வந்து சேரும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆதாயம் கிடைக்கும். நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கைகூடி வரும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. வேதாந்த விஷயங்களில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாகிடும்.
கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க தங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலையும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் விருப்பம் அதிகமாயிடும். பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். செலவுகளை குறைக்க பாருங்க. உங்களுடைய கௌரவம் உயர்ந்துவிடும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றதை அறிந்தவங்க தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இதனால் யாரையும் எந்த சமயத்திலையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி பணப்புழக்கத்தையும் சமூகத்தில் அந்தஸ்தையும் வசதி வாய்ப்புகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கொடுப்பார் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். எந்த ஒரு வேலையையும் முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் 2-3 முறை போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். பிள்ளைகளை திட்டி அவங்கள நோகடிக்காமல் அவங்கள புரிந்து கொண்டு நடக்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் அன்புக்கும் அந்யோன்யத்துக்கும் குறைவே இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும். மனைவி வழியில் உதவிகள் கிடைச்சிட்டும். பிதுரார்ஜித சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் விலகிட்டும். கூடா பழக்கங்கள் தீர்ந்துட்டும். கனவு தொல்லை குறைந்திட்டும். அயல்நாட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு அமோகமாக இருக்கின்றது. வெளிநாட்டில் இருப்பவர்களால் நன்மை அடைவீங்க. புது வாகனத்தை எல்லாம் வாங்குவீங்க. புதிதாக வீடு மனை கூட வாங்குவீங்க. பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்திட்டும். பிள்ளைகளால் சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்திட்டும். மகளுடைய திருமணத்தை விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க. சகோதரர்கள் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. அதை செய்கிறதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம். சொந்த ஊர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை கூட முன்னின்று நடத்தி முடிப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். தள்ளிப்போன காரியங்களெல்லாம் உடனே முடிஞ்சிட்டும். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடே களைகட்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். ஊருக்காக வாழாமல் தனக்காக தன் விருப்பத்துக்காக போலித்தனம் இல்லாமல் உண்மையாக வாழ்பவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு பல வகையிலையும் நன்மை தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் வல்லமையும் உருவாகிவிடும். இதுவரை தடைபட்டிருந்த பணப்புழக்கம் அதிகரித்துவிடும். பிரபலங்களின் நட்பு கிடைத்துவிடும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சிடும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அது கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு தவித்தவர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி வந்தே தீரும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவாங்க. மகன் அல்லது மகளுடைய கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீங்க. மகனுக்கு வெளிநாட்டு வேலை கிடைத்திடும். உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்வாங்க. உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. மூத்த சகோதரிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பாங்க. புதிய வாகனம் வாங்குவீங்க. நிலுவையில் இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும். சில காரியங்களை சில நேரத்தில் அந்த நேரத்திலேயே முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய தைரியத்தை உங்களுடைய ராசிநாதன் இந்த காலத்தில் கொடுக்க போகின்றார். ஓய்வு எடுக்காமல் உழைத்து முன்னேற போகிறீங்க. புதிதாக ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. பணம் வரவிற்கு ஏற்ப வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். இளைய சகோதர வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல் எல்லாம் நீங்கிட்டோம். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க.
வசதி செல்வாக்கோட உள்ள தவறானவர்களுடன் நட்பு உறவாடாதீங்க. அது உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவங்க உங்களுக்கு உதவ வருவாங்க. எதிர்ப்புகள் அடங்கிவிடும். உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. வெளி வட்டாரத்தில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் முழுமையாக முடிஞ்சிட்டும். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைச்சிட்டும். கல்யாணம் காது குத்து என்று வீடே களைகட்டும். ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகமாகிட்டும். சில காரியங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தாலும் முடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை முடிச்சே தேருவீங்க. அடுக்கடுக்கான வேலை சுமையால் களைப்பு ஆகிடுவீங்க. அதற்கேற்ற வரவு கிடைக்கும் அப்படின்றதுனால உடனே மகிழ்ச்சியும் ஆகிடுவீங்க. ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும். தேவையற்ற கவலைகளை விட்டுடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உதவி கேட்டு தொந்தரவு தந்து கொண்டே இருப்பாங்க. யோசித்து முடிவெடுங்க. மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்லவும் நேரிடலாம். கவனமாக இருங்க. தொழிலில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். தேவைக்கு ஏற்ப முதலீடு செய்யுங்க. சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு ஏற்றார் போல கொள்முதல் செய்யுங்க. கடையை அழகுபடுத்த போறீங்க. எல்லா வகையிலையும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. குறிப்பாக ஏதேனும் பிரச்சனை தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் சென்று தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து நன்மையே நடக்கும். இந்த காலகட்டத்தில் பிரச்சனையே வராது. எதிர்காலத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ இந்த காலகட்டம் இதன் மூலமாக உதவும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். 16/7/2024 தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.